அம்பிகையே ஈஸ்வரியே நீ ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி இவை ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி இவை ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூக்காரியே வேப்பிலைக்காரி பூக்காரியே வேப்பிலைக்காரி சிறு உடுக்கடியிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே நீ ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி இவை ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி இவை ஆண்டவத்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி புகழியம்மா அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி நம் புகழியம்மா. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாமே சபையில. உண்மையிலேயே ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணே எனக்கு கொஞ்சம் ஏத்துங்க, நான் மானிட்டு இறங்கிட்டே இருக்கேன் அண்ணே. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல வச்ச மாதிரி வைங்க பாப்போம். இந்த லீடுண்ணே ஆரஞ்சு ஹலோ ஆரஞ்சு கலர் ஹலோ 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 சீ அப்படி விடுங்க அண்ணே. பாடும்போது அதே மாதிரி டிலே கொடுங்க, பேசும்போது கட் பண்ணுங்க. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே, நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே, எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். ஆனா உண்மையிலுமே என்ன, நம்ம நெட்டையம்பாளையம் மண்ணில் தான் பண்பாடு மிக்க மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி. தமிழுக்கு வணக்கம் சொல்லுகிற போது உணர்வோடு கைதட்டிய அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, எல்லா இனங்களையும் விட நம் வேளாளர் இனத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு. என்ன தெரியுங்களா? எத்தனையோ மனிதர்கள் அடுத்தவர்களின் மனம் வாடினால் கூட, உயிர் வாடினால் கூட கவலைப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே இனம் வேளாளர் இனம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கு இவ்வளவு ஏங்க, தாங்க வீட்டில் இருக்கிற கூடிய குழந்தைகளை கூட சாமின்னு கொஞ்சுகிற ஒரே தன்மை நம்முடைய மண்ணுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பண்பாட்டு பெருமக்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நடுவர் அவர்களே, ஒரு 30 நிமிடங்களுக்கு குறையாம என் தங்கச்சி எதிரணி தலை சரியான வாதம் கைதட்டுங்க. அந்த அவங்களுக்காக உண்மையிலுமே கைதட்டுங்க. எவ்வளவு அழகா அது இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அமர்க்கலமா அருமையா பாடுவாங்க. கடைசியா பாடு உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு 30 நிமிடங்களுக்கு குறையாம பாடுனாங்கல்ல, பேசினாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், என்ன பெருமைய நம்ம நெட்டையம்பாளைய மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லலையப்பா. தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு இது மாதிரி பதறிட்டாங்கன்னா டீ குடுக்கணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. கரும்பு ஜூஸா தான் வந்து கரும்பு ஜூஸ் தான் வரும். நடுவர் அவர்களே, இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி உங்க பெருமையை இந்த மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்ல. என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்டயா அனுமதி கேட்க? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றேனே, தயவு செய்து சொல்லுங்க. என்னைய பத்தி கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, நம்மளை பத்தி கேட்காம நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க, குறை சொல்றவங்களை பத்தி கவலையே படாதீங்க, கைதட்டுங்க. உண்மைனா கைதட்டுங்க. குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நான் இந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்றேன், உண்மைனா கைதட்டுங்க. என்ன தெரியுங்களா? குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. நீங்க குறை சொல்ற வாய ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். ஆனால குறைகளை விட்டுருங்க. இப்ப நான் உங்களை சொல்றேன்னு நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. என் சேர் அப்படிப்பா, இதுக்கு மேல நிமிர முடியாதுப்பா. ஆனா உண்மையிலுமே இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்த அழகா பாக்கும்போது தம்பி பட்டதாரி ஒரு க்ளோஸ் அப் போட்டோ எடுற அண்ணனே, உண்மையிலுமே சொல்றேன், எடுத்து அனுப்புவோம் பாரு. அந்த ஸ்டில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே ஸ்டில் ஆகி உட்கார்ந்து நம்மளே ஸ்டன் ஆகி உட்கார்ந்துருவோம். அண்ணே, இந்த இந்த சேருக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் பாக்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சொல்ல சொல்ல நெட்டையம்பாளையத்துல குறிப்பா என் தாய் குலங்கள் கைதட்டு. அப்படி சொல்லியா? நல்லா உட்காருங்க. அப்படி சிரிச்ச முகத்தோட போட்டோக்கு போஸ் கொடுத்த மாதிரி அப்படி உட்காருங்க. இந்த கையை மட்டும் இப்படி முன்னாடி வைங்க. எப்படி இப்படி வைங்க முன்னாடி. என்ன இப்படி அப்படி வாங்குற மாதிரி இல்ல.
சத்தியமா பாருங்க, நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு சுத்துற மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. கை தட்டுங்க. ஒருவேளை அந்த சேர் தானோ என்னமோ இந்த சேர் தானே உட்கார்ந்துல இருந்து கை நமனமனு அரிக்கும். உண்மையில இந்த வளகாப்பு பண்றாங்க பாருங்க. ஆமாண்ணா, அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற ஒரு. எப்படி சொல்றீங்க? அந்த வளகாப்பு பண்ணும்போது 10 வகையில சாதம் படைச்சு வச்சு, தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாம் படைச்சு வச்சு, அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு, அந்த பொண்ணு கண்ணத்துல சந்தன குங்குமம்லாம் தடவி, அந்த பொண்ணு கையில 100 ரூபா 50 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே. ஆமா, அதுக்கு காரணமான புருஷங்காரன் ஓரத்துல நிக்கிறான், அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கான். அது வரைக்கும் சபாசிரம மாப்பிள்ள உன்னாலதான்டா காரியமானது, இந்த அவர் 70 ரூபா கட்டி சாப்பிட்டு அனுப்பலாம்ல, வர்றேன் ஒரு முறை சாப்பிட்டு போற அவன் பரதேசி மாதிரியே உட்காந்துருக்கான். நடுவர் அவர்களே, உண்மையிலுமே சொல்றேன், இந்த மக்கள் உங்க வார்த்தையை சொல்லுகிற போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பல பேர் இன்னும் இவர சார நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம் அப்படிங்கறத மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. இன்னொரு செய்தி சொல்றேன், நம்ம நெட்டையம்பாளைய மக்கள், குறிப்பா இளம் தலைமுறையினருக்கு, நீங்க விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, பாத்திருப்பீங்க. இப்பதான் சீசன் 10 முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் இறங்குதுன்னு, கொஞ்சம் இறங்குது, கொஞ்சம் ஏத்துங்க தயவு. ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, அதையும் பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் யார் யாரோ நகைச்சுவையாளர்கள் சொல்லுகிற நகைச்சுவைகளை கேட்டிருப்பீங்க. சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான், காமெடியன் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, உண்மையிலே ஒரு டிவில ஒரு ஜோக் எழுதி கொடுத்து எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. சரி, அத அவங்க பேசி 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு கார்ல சுத்துறானோ, நான் 500 ரூபாய் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டா பை தூக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு. நீங்க உண்மையிலுமே அவங்க எல்லாம் ஏற்றமாக இருக்கிறார்கள், உயரத்துல இருக்காங்க, நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கேங்கிறீங்க. நெட்டையம்பாளையத்துல நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, சில தாய்க்குளங்கள் சகோதரர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்காங்க மண் தரையில. இதை வச்சே நான் சொல்றேன், புத்தர்னு ஒரு ஞானி இருந்தார்லனே, அவர் அப்படி தரையில உட்கார்ந்து இருந்தாரா, அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டானா, என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்ட போது புத்தன் சிரித்து கொண்டே சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்து நடுவர் அவர்களே. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா, தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னா. அப்படிப்பட்ட எளிமையும் நமக்கு ஏற்றம் தான் நடுவர் அவர்களே. என்னென்ன பிரச்சனை, இந்த சமூக ஊடகங்களால் குடும்பமும் சமூகமும் சீர்படுகிறதா சீரழிகிறதா, பிரச்சனை. வந்து பாட்டு பாடினாங்களே அண்ணே, ஒரு திருவிழாவுக்கு ஒரு பாட்டு வச்சாங்க, ஒரு திருவிழாவுக்கு ஒரு பாட்டு வச்சாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த நாடோடிகள் ஒரு படம், என் தம்பி கூட சொன்னானே, ஒரு படம்னா ஒரு பாட்டுனா ஒரு காலத்துல வந்துச்சு, நாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த பாட்டெல்லாம் சமூகத்தை தலை நிமிர வச்சதுங்க. ஒரு திருவிழாவுக்குன்னு ஒரு பாட்டை இன்னைக்கு போட்டிருக்கா, இது சமூகத்தை சீரழிக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. சொல்லுப்பா. சிங்காரி நாத்துனா சில்பி ஆத்துனா ஓடு ஓட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா கச்சாவூரு கச்சேரி கப்பாட்ட வையாரி கல்யாணம் பண்ணிக்குமே காதத்தில்னா பாம்பு பிடிக்க மகுடி நழியா பொண்ணு பிடிக்க கபடி கபடிதா பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதா பொண்ணு பிடிக்க கபடி கபடிதா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான்னு வெக்கமே இல்லாம காசுக்காக இப்படி கன்றாவித்தனமாக எழுதுகிற கவிஞர்கள் வாழுகிற சமூக ஊடகங்களால் இந்த சமூகம் எப்படி நடுவர் அவர்களே சீர்படும்? எப்படி சீர்படும்? அதுதான் எங்கள் கேள்வி, நியாயமான கேள்வி. இன்னும் சொல்றேன் நடுவர் அவர்களே, உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு, திருமணமான பெண்ணுக்கு அடையாளமாக இருப்பது எதுன்னு? தொங்குவது தாலி. தொங்குவது தாலி. உண்மையா நான் கேட்கிறேன், இப்ப கூட பாருங்க, பொங்காளியம்மன் கோவில்ல திருவிழாவுக்கோ சாதாரண கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு போனா கூட யாருக்கும் தெரியாம
அந்த கணவன் கட்டிய தாலியை எடுத்து அப்படி அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு கண்ணில் ஒத்திக் கொள்வது தானே நம் குடும்பத்து பெண்களினுடைய வழக்கம். கண்டிப்பா உண்மையா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, சென்னைக்கு நிகழ்ச்சி கூட்டிங்கல்ல, சென்னை நிகழ்ச்சிக்கு வந்தோம், நானும் மஞ்சுநாதனும் வாங்க மெரினாவுல வாக்கிங் போவோம். கூப்பிட்டான் முதல் வருஷம் நாங்க 2 பேரும் போனோம். அப்படியானே வாக்கிங் கூப்பிட்டான். சரி, நான் வல்லேன்னு ஏன்னா இவன் கேட்கல. மண் நம்மளுக்கு சரியா வராதுறான்னு, மண்ணுக்கு நமக்கு ஆகாது. வாக்கிங் போறோம் போய் காலை உள்ள விட்டவன் மாட்டிக்கிட்டு. உண்மை என்ன, அப்படி வாக்கிங் போலான்னு போய் உட்கார்ந்து இருக்கோம். அந்த வழியா ஒரு அம்மா போகுது, கழுத்துல தாலி இல்லன்னு. கல்யாணம் ஆன அம்மா குழந்தையோட வருது, ஆனா கழுத்துல தாலிங்கன்னு கொஞ்சம் மனசு கேட்காம தம்பி தான் கேட்டா, ஏமா கல்யாணம் ஆன நீங்க கழுத்துல தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்போன் தொங்குது, தாலி எங்கன்னா அந்த மகராசி சொன்னா, அதை வித்துதான் தம்பி இதை வாங்கி மாட்டிருக்கேன். நல்ல புண்ணியம். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவரு ரீசார்ஜ் பண்றாரு தம்பின்னா. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இந்த சமூக வலைதளத்தால இந்த செல்போனால மகிழ்ச்சியா? அந்த காலத்துல நம் வீட்டு பெண்கள் குலசாமியின் கண்களாக இருந்த அந்த பெண்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னு பாட்டு கொடுத்தானே. உடல் அழகை ஊருமிச்சே காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊருமிச்சே காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்குமே சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்குமே சிவப்பு சாயம் பூசக்கூடாது. உழவனுக்கு ஏத்த பண்ற மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. பாட்டு நல்லா இருந்தா கைதட்டல் கொடுங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல பாடமாவே கொடுத்தாங்க. உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை முறை இந்த செல்போன் சமூக ஊடகங்களால இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, நிறைய சின்ன குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க தலைமை ஆசிரியர் வீட்டிலேயே நடந்துச்சுன்னு 1.25 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டியிருக்காரு. எவ்வளவு கோடின்னு? 1.25 கோடி. வாங்க எல்லாரும் வாங்கன்னு அழைச்சாரு. போனோம், எல்லாரும் சுத்தி காட்டுனார். இதுதான் ஹாலு, இதுதான் பெட்ரூம், இதுதான் பூஜை ரூம், இதுதான் டைனிங் ரூம்னு காட்டினாரு. வாய வச்சு சும்மா இருக்க கூடாதானே. இந்த ஹால் பகுதியை பாக்குற வெறுமையா இருந்தது. ஏங்க 1.25 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டி இருக்கீங்க, ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு ஒரு 43 இன்ச்சு எல்இடி டிவி வாங்கி மாட்டி இருக்க கூடாதான்னு கேட்டேன். கரெக்ட் சார். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன சொன்ன? மூத்த மகன் +2 படிக்கிறான், சின்ன மகன் 10th படிக்கிறான். எங்க டிவி வாங்கி வீட்டுல வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாகி போயிடுமோங்கறக்காக டிவியே வாங்கி வைக்கலன்னாரு. நானும் உங்களை மாதிரி கைதட்டுனேன். பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை பெக்கணும் சார், வளர்த்தா உங்களை மாதிரி வளர்க்கணும். அம்மா உங்க 2 பிள்ளைகளை எங்கன்னு பக்கத்து வீட்டுல டிவி வாக்க போயிருக்காங்கன்னாரு. நல்ல குடும்பம்டா. அவரே டிவி வாங்கி மாட்டிருக்கலான்னு. அதான் சொன்னா, சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கை திருப்பிக்கோ, தவறு சிறுசாயிருக்கை திருப்பிக்கோ. சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கை திருப்பிக்கோ, தவறு சிறுசாயிருக்கை திருப்பிக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்களும் அழுகுறாங்க, பெண்களும் அழுகுறாங்க. ஆம்பளைங்க பல வீட்டுல எப்ப அழுகுறாங்க தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜ், அத பார்த்து அழுகுறாங்க. அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது, வேற என்னன்னு? அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி. பிச்சைக்கார பொட்டியா? உண்மைதான். நம்ம அண்டனைபாளையத்துல சொல்லுங்க, நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்துறோம். எப்படி? நாளையில இருந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது, பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. என்ன காரணம்? ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமா. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அது பிச்சைக்கார பொட்டி. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, இந்த ஃப்ரிட்ஜ பார்த்து ஏன் ஆண்கள் அழறாங்க தெரியுங்களா? அதுலதான் நடுவர் அவர்களே பழைய குழம்பு ரசம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, எல்லா சங்க இலக்கிய சாம்பாரு புறநானூறு புளிக்குழம்பு எல்லாம் அதுலதான் பதுங்கி கிடக்குதுன்னா எவ்வளவு கொடுமை
தெரியுமானே? ஆனா பெண்கள் உன்னை பார்த்து அழுகுறாங்க. எதை பார்த்து தெரியுங்களா? இந்த சீரியலை பார்த்து. தயவு செய்து சீரியல் பாருங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்லல. அங்க அழுதா தயவு செய்து நீங்களும் அழாதீங்க, அதுதான் பிரச்சனை. அங்க ஒரு நடிகை, நான் உண்மையா சொல்றேன், எல்லாருமே ஊடகத்துறையில இருந்து தான் வரும், எல்லாரும் ஊடகத்துறையில இருந்து தான் வரும். சீரியல்ல ஒரு நடிகை ஒரு நாள் அழுவதற்கு அவங்க கால் ஷீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அழுகுறாங்க. ஆனா நாம நம்ம வீட்டு பெண்கள் கேபிளுக்கு 350 ரூபாய் கட்டிட்டு அழுகுறீங்க. இதுக்கு பேரு தான் கட்டி அழுகிறதுங்கிறது. உண்மையா நான் கேட்கிறேன், சீரழிவு தானே? இது சீரழிவு தானே? இது என்ன வாழ்க்கை நான் தெரியாம கேட்கிறேன். அதனாலதான் சொன்னா, இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? நான் 5 நாடு போயிருக்கேன், வெளிநாடு 5 நாடுகள். ஆனா என் டீம்ல பேசக்கூடிய இந்த அம்மாவும் அந்த கீபோர்டுக்கார பையனும் என்னை விட 2 நாடு கூட 7 நாடுகள் போயிருக்காங்க. ராணி அம்மாவும் திருவேங்கடம் அவர்களும் எப்படி என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு. நடுவரே 5 நாடுகள் தான் போயிருக்காரு. அணியில இருக்கிறவங்க இசைக்கலைஞர் 7 நாடா? என்னை விட 2 நாடு எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. எப்படி? எந்தெந்த நாடுகள்னா? ஒன்னு உரத்த நாடு, இன்னொன்னு ராம் நாடு. ஒன்னு உரத்த நாடு. இவங்க 2 பேர்ட்டையும் பாஸ்போர்ட்டே இல்ல. பாஸ்போர்ட் இல்ல. இந்த அம்மாட்ட இருந்துச்சு, காலாவதி ஆயிடுச்சு பாஸ்போர்ட். நடுவர் அவர்களே, போன வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் சாப்பிட உட்கார்ந்தேன். புளிக்குழம்புன்னு ஒண்ணு ஊத்துனாங்க. சாப்பிட்டு ஒரே ஒரு வாய் வச்சோன்னே, ஆஹா புளிக்குழம்புனா இதுதான் புளிக்குழம்பு. போன மாசம் 27ஆம் தேதி வச்சியே ஒரு புளிக்குழம்பு அதே மாதிரி இருக்குன்னு அங்கிருந்து வந்துச்சு பதில். அதே மாதிரி இல்ல, அதேதான். நிறைய பெண்கள் கைதட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, சீரியல்கள்லாம் வராததுக்கு முன்னாடி, செல்போனுடைய பயன்பாடெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி வச்சு ஊத்துனாங்க. ஆனா இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து ஊத்துறாங்க. நடுவர் அவர்களே, இது எப்படி சீர்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. சரியான கேள்வி கேக்குறேங்க. உலகத்துல நீங்க எத்தனையோ நாடுகள், 5 நாடுகள் போயிருக்கீங்களே, எத்தனையோ விதவிதமான உணவுகளை சாப்பிட்டிருப்பீங்கல்ல. நான் கேக்குறேங்க, இந்த உலகத்திலேயே எந்த விலை உயர்ந்த உணவகத்திலும் கிடைக்காத சுவைன்னு ஒண்ணு இருக்குன்னு. என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம போன வருஷம் கூட மலேசியா போனோம். எங்க அணி போகும்போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த மாதிரி பெரிய மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜையை போட்டு அதுல பல வகையான உணவுகள், இது ஆசிய உணவுகள், ஐரோப்பிய உணவுகள்னு பல நாட்டு உணவுகளை வச்சிருந்தாங்க. அங்கேயும் போய் நடுவர் என்ன கேட்டாரு தெரியுங்களா? நீராகாரம் இருக்கான்னு கேட்டார். என்ன தெரியுங்களா? எவ்வளவுதான் இருந்தாலும் கிடைக்குதுன்னு திங்க முடியும்டா தம்பி, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். நான் கைதட்டல் கொடுங்க, உண்மையிலுமே சொல்றேன், அப்படி இருந்தா. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த உலகத்திலும் எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்காத ஒரு சுவை இருக்குன்னு. எந்த ஸ்டார் ஹோட்டலையும் கிடைக்காத அந்த சுவை எது தெரியுங்களா? நம்ம பெத்தெடுத்த தாயினுடைய கையால பழைய சொத்தை ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, அதனுடைய சுவை எந்த ஹோட்டலையும் கிடைக்காதுன்னு. நான் கேக்குறேன், இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் கேக்குறேன், இந்த வாய்ப்பு இருக்கா? பாட்டுல ஒருத்தர் சொன்னானே, இந்த பாண்டவர் பூமின்னு ஒரு படத்துல, ஆயில் முழுக்க பசி மருத்துவம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலி கண்டோம். பள்ளி கூடம் தந்ததில்லை, பாசம் என்னும் நூலொன்றை வேதங்கள் நாட்டும் சொன்னதில்லை. எங்கள் கதை போல் வேறொன்றை கண்கள் அழுதிட பழகவில்லை. கவலைகள் இதுவரை நுழைத்ததில்லை. கருப்பா சிவப்பா தெரியவில்லை, காரணம் எதுவென தெரியவில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவையான எதுவும் இல்லை. இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். இசைக்கலைஞர்களுக்காக ஒரு உண்மையான
அண்ணே ஒரு கல்யாண வீட்டுல நம்ம கொங்கு சமூகமா இருக்கட்டும், எந்த சமூகமா வேணாலும் இருக்கட்டும், கல்யாண வீடுன்னு ஒரு 30 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உறவுகள்லாம் கூடுனா என்னென்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? மாமே, மச்சான், அங்காளி, பங்காளி, சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பின்னு எல்லாம் முகம் பார்த்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பேசுறாங்களா? ஒரு கல்யாண வீட்டுல வந்தா கூட நான் வந்துட்டேங்கிற ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. அவ்வளவுதானே நடக்குது. வந்த உடனே செல் எடுத்து உட்கார்ந்துக்கிறாங்க. பந்தியில வந்தாலும் செல்லு, பந்திக்கு விட்டு வெளியில போனாலும் செல்லு, கைய கழுவும் போதும் செல்லு, வெளியில செல்லும் போதும் செல்லுன்னா நான் சொல்றேன், செல்லுக்கு தருகிற முக்கியத்துவத்தை மூத்தோர்களின் சொல்லுக்கு தந்தாதான் நம்ம வாழ்க்கை உருப்படுங்கிறதுக்காகத்தான் இந்த நேரத்தில் இதை சொல்லிட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்னும் ஒரு படி மேலேயே சொல்லலாம். என்ன தெரியுமா? இடையில யாரோ கரும்பு ஜூஸ் பருக கூப்பிடுறாங்க. கரும்பு ஜூஸ் அண்டாவில பாதி இருக்கு, தயவு செய்து குடிச்சிருக்க. ஏன்னா அதுதான் அதை தயார் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா சந்தோஷம். ஆனா எனக்கு தயார் பண்ண பொருளை நீங்க இங்க குடிச்சீங்கன்னா கரும்பு ஜூஸ வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது இல்லை, இடையிலே நீங்க அதை டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம். அதனால கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க, இடையிலேயே டெலிவரி போதுமா? விளம்பரம் நடுவர் அவர்களே. நான் இப்ப சொல்றேன், ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 15 லட்சம் ரூபாய். 15 லட்சம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவரை பார்த்தேன், ரொம்ப தெரிஞ்சவர் தான். அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே வந்துகிட்டு இருந்தாரு. என்ன ஐயா ஒரு மாதிரியா வரீங்களே என்ன அப்படின்னு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பின்னார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கூப்பிடவே இல்ல, அவ என்னையே கூப்பிடல தம்பின்னார். நல்ல குடும்பம்டா. நான் கேட்ட உடனே எவ்வளவு செலவாச்சியான்னு. 16,500 ரூபாய் ஆச்சுன்னு. 16,500 கல்யாணமா? நான் கேட்டேன், அண்ணன் சொன்ன மாதிரி மாலை செலவு, மண்டப செலவு, ஐயர் செலவு, மறுவீட்டு செலவு, விருந்து செலவுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சா கூட ஒரு 5-6 லட்சமாவது ஆகுமே. ஆனா நீங்க எப்படி 16,500 பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க? என்ன அவர் ஒரே வார்த்தை சொன்னாருன்னு, ஒரே ஒரு செல்போன் வாங்கி கொடுத்த தம்பி அவ வாழ்க்கையை அவளே முடிச்சுட்டான். நான் சொல்றேன், இங்க எத்தனையோ பெரியவங்க இருக்கீங்க. ஒரு பெண்ணை இப்படி பறிகொடுத்த ஒரு தகப்பன் கண்ணீரோடு கவிதை எழுதுவதை போல ஒரு கவிஞன் எழுதினான். செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் என்று ஒரு தகப்ப எழுதுறான்னு சொன்னான். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னான் நடுவர் அவர்களே, தென்னைய பெத்தாய் இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தாய் இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே செல்லம்மா, கரையிலே சொரிந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நடுவர் அவர்களே, 3 செய்தி தெரியுங்களா? இன்றைய தகவல் தொடர்பு, குறிப்பாக சமூக ஊடகங்கள் என்ன சாதிச்சதுன்னு கேட்டீங்களே, எல்லாம் சாதிச்சுன்னு சொன்னாங்களே, அவங்க சாதனையிலேயே பெரிய சாதனை என்ன தெரியுமானே? இளம் தலைமுறையில குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு மீசை முளைப்பதற்கு முன்பாகவே ஆசை முளைக்க வைத்ததுதான் அவர்கள் செய்த பெரிய சாதனை. உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, எதையெல்லாம் பார்த்திட கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் கட்டங்கட்டி கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டுகிற கன்றாவித்தனத்தை அரங்கேற்றுவதுதான் இன்றைய சமூக ஊடகங்களினுடைய செயல்பாடா இருக்கு. இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, குழந்தைங்க ஒரு காலத்துல எங்கன விளையாண்டாங்க? கபடி விளையாண்டாங்க, அப்புறம் பம்பர் விளையாண்டாங்க, அப்புறம் நொண்டி விளையாண்டாங்க, எத்தனையோ விளையாட்டு. இதெல்லாம் எங்கன விளையாண்டாங்க? எல்லாம் தெருவில் விளையாண்டாங்க. சார் கைதட்டல் கொடுங்க. தெருவில் விளையாண்டாங்க, மைதானத்துல விளையாண்டாங்க, காட்டுல விளையாண்டாங்க, தோட்டத்துல விளையாண்டாங்க. உடம்பு அழுக்காச்சு, ஆடை அழுக்காச்சு. ஆனா மனசாட்சியோடு சொல்லுங்கள் அன்பிற்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு எல்லா வீட்டிலும் குழந்தை அழுகுதுன்னா அழுகையை நிறுத்துறதுக்கு முதல் வேலையை அம்மா செய்யறது என்ன தெரியுமானே? செல்ல கூட அழுகையை நிறுத்திடும்.
செல்ல கூட அழுகையை நிறுத்தினோம். உங்கள் பிள்ளைகள் மைதானத்தில் விளையாண்டால் ஆடையும் உடலும் தான் அழுக்காகும். ஆனால் செல்போனில் விளையாண்டால் அவர்கள் வாழ்க்கையே அழுக்காகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதற்காகத்தானே இந்த மண்ணில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்பு எங்கேயுமே கொடுக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நாங்க அரங்கத்துக்குள்ள ஆடிட்டோரியத்துல பெரிய பெரிய விஐபியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த படித்த மக்கள் இந்த மண்ணுல கொடுத்து ரசிக்கிறாங்கன்னா இதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும். அதுதான் நம்முடைய நெட்டையம்பாளையம்மன். உண்மையாகவே ஒரு பட்டிமன்ற தலைப்பு பொழுதுபோக்குவதாக இல்லாமல் சமூகத்தின் பழுது பார்ப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரியவங்க ஈடுபட்டு கொடுத்திருக்காங்க. எப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, லைஃபுக்காக முக்கியத்துவம் கொடுத்தது சமூக ஊடகங்களுடைய காலத்துக்கு முன்னாடி. ஆனா இன்றைக்கு லைக்குக்காகத்தான் பல பேர் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே பேரழகியே இன்னைக்கு யார் நினைக்கிறாங்க தெரியுமானே? இந்த மேக்கப் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ற பெண்கள் தான் உலகத்திலேயே பேரழகின்னு சமூக ஊடகங்கள் காட்டுது. ஆனா உண்மையான பேரழகி யாரு தெரியுங்களா? பெத்த தகப்பன் செத்த பிறகு தாம் பிள்ளைகளுக்கு ஒரு 10 பாத்திரம் தேய்த்தாவது தாம் பிள்ளைய பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க வைக்கிற அந்த அழுக்கு ஆடை உடுத்திய தாய் தாங்க உலகத்திலேயே பேரழகி அப்படின்னு சொன்னா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, மேக்கப் போட்டு ரீல் செய்கிற அந்த அழகிகளை விட எந்த மேக்கப்பும் இல்லாமல் அழுக்காடையோடு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக உழைக்கிற பெண்கள் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனையோ அசிங்கங்கள் சமூக ஊடகங்களால் நடக்கிறது அப்படின்னா கீழே விழுந்துட்டா கூட மனுஷனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். நானு இல்ல கீழே விழுந்துட்டா கீழே விழுந்த போனுக்கு டிஸ்பிளேக்கு என்னாச்சு போனுக்கு என்னாச்சுன்னு பாக்குற ஒரு கொடூரமான கலாச்சாரம் வந்து விட்டது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அவங்க சொல்லலாம் Facebookல 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்னு, வாட்ஸ்அப்ல 200 குரூப்ல நான் இருக்கலாம். ஆனா முடியாம நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன்னா என் படுக்கைக்கு பக்கத்தில் என் தாயும் தகப்பனும் என் மனைவியும் பிள்ளையும் தான் கூட இருப்பார்கள் என்பது சத்தியமான உண்மை. எந்த Facebook ஃப்ரெண்டும் எந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்டும் வந்து நிற்க மாட்டான் என்பதுதான் சத்தியமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு சமூக ஊடகங்களால் என்றைக்குமே நடுவர் அவர்களே சீர்கெட்டுத்தான் போய்கொண்டிருக்கிறது சமூகம். உங்கள் தீர்ப்பால் இந்த சமூகம் தலை நிமிரட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே இந்த செல் என்ன பாடுபடுத்துது. எங்க ஊர்ல மிஸ்டர் கால் மேகநாதன் ஒருத்தர் இருக்கான். செல்லு வாங்கினதுல இருந்து எவனுக்கா இருந்தாலும் மிஸ்டர் கால் தான் விடுவான். போன வாரம் அவன் வீடு தீப்பிடிச்சி எரியுது, ஃபயர் சர்வீஸ்க்கே மிஸ்டர் கால் விட்டான். அவனா போன் பண்ணி கேட்பான், ஏண்டா எரிஞ்சிருச்சா ஷாம்பு கம்பு மிச்சம் கிடக்கானு. இந்த செல்லு படுத்துற பாடு அந்த பாடு சார். போன வாரம் சென்னைக்கு போனேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே என் பக்கத்துல இருந்தவன் சொன்னான், அன்னை மேல்மருவத்தூர் வந்தா சொல்லுங்க அப்படின்னா. பாவம் தெரியாதவன் போல இருக்குன்னு அவன் நல்லா குரட்டு விட்டு தூங்குறான். 5 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். மேல்மருவத்தூர் வந்த உடனே அண்ணே என்ன மேல்மருவத்தூர் வந்துருச்சுன்னு. வந்துருச்சா அப்படின்னு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு அவன் தூங்கிட்டாயா. இவன் சாமி கும்பிட்றதுக்கு நான் 5 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுவும் இந்த போன் பேசுறவனை பார்த்திருக்கலாம், விதவிதமா பேசுறாங்க. சிலர்லாம் ரகரகமா பேசுறான். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பஸ் போய்கிட்டு இருக்கு, மெட்ராஸ் போய்கிட்டு இருக்கு. நைட்டு 12:30 மணி, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு போன் வந்துருச்சு. போனை எடுத்து அப்படின்னா பாருங்க, என்னமோ ஏதோ டிரைவர் பிரேக் அடிச்சான். போய் புள்ளிய மரத்துல விட்டு ஒருத்தன் ஐயோ ஐயோன்னு 10 பேர் இறங்கி கீழே ஓடுறான். ஒருத்தன் புள்ளைய காணாங்கிறான், ஒருத்தன் கையை காணாங்கிறான், ஒருத்தன் காலை காணாங்கிறான். இந்த கீழே இறங்கி போனவனை பாக்குறேன், என் பொண்டாட்டி கத்துறேன். என் கூட்டிக்கிட்டு இறங்க வேண்டியதானே, ஒரே ரத்தமா இருக்கு சத்தமா இருக்கு. இந்த போன் வந்தவனை பாக்குறேன், அவன் சொல்றான், மாப்பிள்ளை இங்கே ஏதோ சத்தமா இருக்குது, அப்புறம் பேசுறேன். இப்பனாலதான் அவ்வளவு பிரச்சனை. இந்த செல்போனால என்னென்ன பாடுபடுத்துறாங்க. இந்த கொரோனா நைட்ல நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஒருத்தன் போன் பண்ணான். ஹலோ மகாராஜாவா? ஆமா, வச்சுட்டான் போனேன். திருப்பி அடிச்சேன், ஹலோ நான் மகாராஜாவானே, மறுபடியும் வச்சுட்டான் போனேன். நான் ஏதோ ஊர் கூட்டம் முடிச்சு நம்மளுக்கு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, 1 வருஷமா புரோக்கல இல்லைன்னு மறுபடியும் அடிச்சேன். ஹலோ நான் மகாராஜாவன், ஏன் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லை, இது கொரோனாவில் சுகர் இருக்கவங்க தான் சாகரம்னாங்க. உனக்கு சுகர் இருக்கு, நீ உசுரோடு இருக்க, செத்துட்டியான்னு செக் பண்ணுறக்கா அடிச்சேன். அப்படிங்க, இது வேற யாரும் கிடையாது, பட்டிமன்றத்தில் உள்ள ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கேன்.
ஏன்னா நான் போயிட்டேன்னா நடுவரா பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் விட மாட்டேன். ஆவியா வந்தால் மைக்கில் பூந்து அடைப்பினபடியே தொண்டை கட்டி ஞாபகம் வாழ்க்கை சிக்கலை கொண்டு விட்டு. அப்ப இந்த செல்போனால என்ன லாபம்? டிவியில என்ன சொல்றான்? டிவியில நம்மளை பார்த்து கேட்கிறான். காலையில 12 மணிக்கு விளம்பரம் போடுறான், விடிய காலம் 3 மணிக்கு போடுறான், 6 மணிக்கு காலையில டிவியை போட்டோம்னு சொல்றான். மகர ராசி நேயர்களே வடக்கு தெற்கு செல்லாதீர்கள், துலாப ராசி நேயர்களே தெற்கு வடக்கு செல்லாதீர்கள். இந்த அவனுக்கு தெற்கு வடக்குல தோட்டம் இருக்கு, அங்கே போகாம நடுவீட்டில் உட்காந்துருப்பானா? அவனுக்கு ஒரு தீர்வை சொல்றானா? பதட்டமாவே இருக்க வைக்கிறானே. தீர்ப்புல நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன படுகளை வேற இருக்கு. படுகளத்திற்காகவே இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே படுகளம் பாடக்கூடிய ஒரே மனிதர் நம்ம மஞ்சுநாதன் அவர்கள் தான். இதற்காகவே ஒரு விரதம் இருந்து முறைப்படி அதை கற்று பாட இருக்கிறார். அவருக்கான வழிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டிமன்றத்தை கொண்டு ஸ்பீடா கொண்டு வரோம். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், எந்த நேரத்திலும் தன்னுடைய அந்த அருமையான குரல் வளத்தால் கவர்ந்திருக்கக்கூடிய மேடம் ராணிகுமார் அவர்கள். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த நெட்டையம்பாளையம் வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும்